திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் 7க்கும் மேற்பட்ட வீடுகளில் பூட்டை உடைத்து பல லட்சம் ரூபாய் பணம் மற்றும் கிட்டத்தட்ட 30 பவுன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. பாரதியார் நகர் மற்றும் சக்தி நகர் ஆகிய பகுதிகளில் இந்த திருட்டு சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. கோவில் திருப்பணிகள் செய்யும் கண்ணன் என்பவரின் வீட்டில் அதிகாலை நேரத்தில் முகமூடி அணிந்து கொண்டு 6 கொள்ளையர் வீட்டின் பூட்டை உடைத்து 26 பவுன் நகை, 2 லட்சம் பணம் மற்றும் வெள்ளி குத்துவிளக்கு, பட்டுப்புடவை போன்றவற்றை கொள்ளையடித்துள்ளனர். இதேபோல் திவ்யா என்பவரின் வீட்டில் பள்ளிக்கு கட்டுவதற்காக அவர் வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 1 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சாலமன், செல்வி, நாட்ராயன், பிரபாவதி, திருநாவுக்கரசு ஆகியோர் வீடுகளிலும் பூட்டு உடைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் வெளியூர் சென்றுள்ளதால் கொள்ளை போன உடைமைகளின் மதிப்பு தெரியவில்லை. தகவல் அறிந்து 2 காவலர்கள் நேரில் வந்தபோது முகமூடி கொள்ளையர்கள் காவலர்களை நோக்கி கடப்பாறையை வீசிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. முகமூடி கொள்ளையர்களால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.